முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது தெரியல. எங்க அண்ணன் இதில் ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை. அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை. அது குடும்ப சண்டையாக மாறிடும். வேற ஏதாவது சொல்லுங்க. தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல காவல்துறையினர் அதிகமா கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தா கூட கைது பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தங்கச்சி, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த கூலிகளாக மாத்துறது முடிவு எடுத்துட்டீங்க. அதிகாரம் வலிமையா இருக்கும்போது எளிய மக்கள் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால் எதுவுமே பண்ணி இது பண்ண முடியாது. அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கோரிக்கையை ஏற்காம 10 நாள் 15 நாள் வெயிலில் போடுறீங்க, எங்களை பட்டி போடுறீங்க. அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது. வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும். இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை, முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. நீங்க இதிலேயே திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும். அதான் இங்க இருக்கிறது. ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல. இப்ப என்ன, இப்ப காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராணுவத்தை கொடுத்துருச்சு, 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு. காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க. நீங்க போங்க, இன்னும் 10 வருஷம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருவாங்க.